அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களின் பெயர் திருமதி சரஸ்வதி மோகன். தகுதி: மருத்துவ உளவியலாளர். அனுபவம்: 15 ஆண்டுகள். குழந்தைகளின் பேச்சு வலிமை, இளம் பருவ ஆட்டிசம், பெண்களுக்கான சிகிச்சை, ஆலோசனை மற்றும் பயிற்சியை மேற்கொண்டு வருகிறார். பதவி: நிறுவனம் மற்றும் நிர்வாக இயக்குநராக MMS குழந்தை பராமரிப்பு மையம், ஆட்டிசம் பயிற்சி மையம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றிமா, ரொம்ப அழகா உங்களை அறிமுகம் செய்தீங்க. வாழ்த்துக்கள் மேம். இப்பொழுது நீங்கள் பேச துவங்கலாம் மேம். நன்றி. இணையத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். நான் சரஸ்வதி மோகன், MMS சைல்ட் கேர் சென்டரோட ஃபவுண்டர், திருவண்ணாமலை. இந்த 100 நாள் 100 மகளிர் நிகழ்வில் பேசுவதற்கு அழைப்பு விடுத்த திரு நந்தகுமார் அவர்களுக்கும், பெண்களுக்கான தனித்தளம் அமைத்து அவர்களின் திறன்களை வெளிப்படுத்த வாய்ப்பளிக்கும் இந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க கடந்த 15 வருடங்களாக ஆட்டிசம் மற்றும் ADHD குழந்தைகளுக்கான பயிற்சி மையம் நடத்தி வரோம். பல குழந்தைகளுக்கு நல்ல முறையில பயிற்சி அளித்து ரெகுலர் ஸ்கூல் அனுப்பியிருக்கோம். நிறைய குழந்தைகளுக்கு ஒகேஷனல் ட்ரைனிங் மற்றும் காலேஜ்னு அனுப்பியிருக்கோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஆட்டிசம் அப்படின்றது புதுசு கிடையாது இல்லைங்களா? எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இப்போ நிறைய ஆர்டிகல்ஸ் படிக்கிறோம், நிறைய புத்தகம்ல வருது, இன்டர்நெட்ல நிறைய பார்க்குறோம். அதை பற்றின சிறிய விழிப்புணர்வு படங்கள்லாம் கூட நிறைய எடுக்கிறாங்க. இன்று உலக அளவில் பாதிப்பு உள்ளாகிற குறைபாடுகள்ல ஆட்டிசமும் ஒன்று. ஸோ இப்போ நம்ம இதை பற்றினா கொஞ்சம் பேசலாம். இது ஒரு நோய் இல்லை, இது ஒரு நிலைப்பாடு தான் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆட்டிசம் அப்படின்றது ஒரு நியூரோ காம்ப்ளெக்ஸ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மூளை தகவல்களை பயன்படுத்தி அவங்க புரிஞ்சுக்கிறோட திறனை தடுக்கிறது. அதாவது பார்த்தல், கேட்டல் அப்படின்ற உணரும் விஷயங்களை சரியா பயன்படுத்த முடியாம அவங்களோட நடவடிக்கை சாதாரண குழந்தைங்க போல இல்லாம அசாதாரணமாக இருக்கும். இது மூளை நரம்புல ஏற்படுற சில ரசாயன மாற்றங்கள்னால ஏற்படுற ஒரு பாதிப்பு. இந்த நிலைப்பாடு குழந்தைங்க பிறந்த உடனே தெரியறது இல்லை. பிறந்து 1 இல்லை 1.5 வயசுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். அவங்கள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டும்போது டாக்டர்ஸ் அவங்க உளவியலாளர்கள் கிட்ட அனுப்புவாங்க. அவங்க அவர்களோட வளர்ச்சி படிநிலைகளை கருத்துல கொண்டு பயிற்சி அளிக்க வலியுறுத்துவாங்க. ஸோ ஆட்டிசம் அப்படின்றது எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா பெர்வசிவ் டெவலப்மெண்டல் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அம்பர்லா டெர்ம், PDD அப்படிங்கிறது. இதுக்கு கீழே நிறைய படிநிலைகள் இருக்கு. அதாவது ஆட்டிசம், ஆஸ்பெர்கர் சிண்ட்ரோம், ரெட் சிண்ட்ரோம், ப்ரகல்-லைக் சிண்ட்ரோம், நாட் அதர்வைஸ் ஸ்பெசிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு 5 கேட்டகரி கீழே இது வருது. இந்த குழந்தைங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஈச் ஒன் எவ்ரி சில்ட்ரன்ஸ் யூனிக் தான். எல்லாமே வேற வேற மாதிரி தான் இருப்பாங்க, ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஆட்டிசம் அப்படின்னாலும். ஏன்னா இது ஒரு ஸ்பெக்ட்ரம் டிசார்டர். ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது ஒரு விதமா பரவி இருக்கிறது. அதாவது எல்லா நிலையிலும் பரவி இருக்கும். ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இருக்காது. எல்லா வகையான திறன்கள்லையும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. இப்போ காது கேட்காத குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், காது மட்டும்தான் அவங்களுக்கு கேட்காது. விஷுவல் இம்பவர்மெண்ட் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்வை குறைபாடு மட்டும்தான் இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு அறிவு வளர்ச்சியோ தகவல் தொடர்போ மற்ற எந்த பிரச்சனையும் இருக்காது, நார்மலா தான் இருப்பாங்க. ஆனா ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு அறிவு வளர்ச்சியிலையும் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு, பேச்சு மற்றும் மொழி வளர்ச்சியிலையும் பிரச்சனை இருக்கும். நடக்கிறது, பொருட்களை எடுத்து கிராஸ் பண்றது, பொருட்களை எடுக்கிறது, அப்படி போன்ற பிரச்சனைகள்லையும் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு. தென் இது இல்லாம சென்சரி ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐம்புலன்கள்ல அவங்களுக்கு பேலன்ஸ் இல்லாம பிரச்சனை இருக்கும். படிக்கிறதுலயும் குறைபாடு இருக்கும். எல்லா விதத்திலையும் மற்ற குழந்தைங்களோட பழகுற சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலயும் பிரச்சனை இருக்கும். ஸோ எல்லா ஏரியாலும் பிரச்சனை இருக்கக்கூடியதான் இது. அதனாலதான் இது ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த குழந்தைங்களோட முழுமையான நிலைமையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த லெவலுக்கு அவங்களை கொண்டு போக முடியும். ஒரு குழந்தையோட நிலைப்பாடு என்ன, அவங்களுக்கு எந்தெந்த ஏரியால பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நம்ம குழந்தைய சிம்பத்திக்கா ஹேண்டில் பண்ணாம அவங்களோட எம்பத்திக்கா அவங்க கிட்ட ஹேண்டில் பண்ண முடியும்.
ஒரு குழந்தையினோட முழுமையான பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டா அந்த குழந்தைக்கு என்ன தேவை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணலாம், முன்னேற்ற பாதையில் கொண்டு வந்துடலாம்.